ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமாக ஆணிவேர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லலாம் இந்த இந்திய மக்கள் தொகை, பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக் அப்படின்றது எல்லா வகையான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடப்பகுதி, முக்கியமான ஒரு ஆணிவேர் பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாப்புலேஷன் சென்சஸ், பாப்புலேஷன் டென்சிட்டி கவுண்டிங், இந்த மாதிரியான ரிப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு எல்லாமே டேட்டா தான் கேட்பாங்க, சரிங்களா? உதாரணத்துக்கு 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையில் மில்லியனில் எவ்வளோ சொல்லலாம், கடைசியாக மக்கள் தொகை எப்போ எடுத்தாங்க, 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையானது எத்தனையாவது மக்கள் தொகை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அதிகமான டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, அதிகமான மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்குது, கல்வி அறிவு அதிகம் உள்ள மாநிலம் எது, குறைவான மாநிலம் எது, இந்த மாதிரியான நிறைய டேட்டா சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நாம் இந்த டேட்டா சம்மந்தப்பட்ட மக்கள் தொகை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு சில முக்கியமான டாபிக்ஸை நான் ஆன்லைனில் எழுதி போட்டிருக்கேன், அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இதில் பாருங்கள், இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகையானது எடுக்கப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை எண்ணிக்கை இதை சம்மந்தப்படுத்தி ஒவ்வொரு நாட்டுக்கும் 10 வருடமாக இருக்கலாம், 5 வருடமாக இருக்கலாம், 7 வருடமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. நம்ம இந்தியாவில் முதல்ல எப்பொழுது யாரால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 வருடம் மேயோ பிரபு, பிரிட்டிஷ் பீரியடில் மேயோ பிரபு அப்படின்றவர் தான் 1872 முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இது முழுமை பெறவில்லை, அதனால் பாதியில் விட்டுட்டாங்க. அடுத்த கட்டமாக முதல் முறையான அல்லது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 1871 ஆண்டு ரிப்பன் பிரபு மூலியமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அப்போது கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பாருங்கள், முதல் முறையான அல்லது முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாரால் எப்பொழுது நடத்தி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1871 ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? அப்போது 2 கொஸ்டினுமே உங்களுக்கு சம்மந்தப்படுத்தி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ், அதாவது கூற்று காரணங்களில் அடிக்கடி கேட்பாங்க, நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின், கடைசியாக நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுதுன்னு கேட்டாங்கன்னா 2011 தான். இந்த 2011 ஆண்டில் இழுக்கப்பட்டது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்தியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 நடத்தியிருக்கணும். அப்போ லாக்டவுன் டைம் அப்படின்றதுனால நடத்தப்பட முடியவில்லை. காரணம் கொரோனா பேண்டமிக் பீரியடில் எதுவும் நடத்த முடியல, மக்கள் அப்போ வீட்டை விட்டு வெளியே வர முடியல, 144 ஊரடங்கு தடை போட்டதுனால. ஸோ 2011 ப்ளஸ் 10 வருஷம் கூட்டிட்டிங்கன்னா 2021 இந்த இடத்துல கொரோனா பேண்டமிக் பீரியட்னு போட்டுக்கோங்க. ஆனாலும் 2023 எடுத்தாங்க, அது ஒரு தோராய மதிப்பீட்டில் எடுத்திருந்தாங்க. ஐநா சபை ஒரு தோராய மதிப்பீட்டை விட்டுச்சு. அப்போ தான் நம்ம இந்தியா உலக மக்கள் தொகையில் முதலிடம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. 2வது கட்டத்தில் சைனா போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது முழுமையான ஒரு மக்கள் தொகைன்னு சொல்ல முடியாது, ஒரு ரிப்போர்ட். ஆனால் நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் 2026 படி நாம் உலக அளவில் மிகப்பெரிய நாட்டில் இருக்கோம், மிகப்பெரிய நாடாக இருக்கும். அடுத்தபடியாக 2011 படி நாட்டின் மொத்த மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 121 கோடியே 8 லட்சம் பேர் நம்மளுடைய நாட்டில் இருக்காங்க. இது நம்ம மில்லியனில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1210.02 மில்லியன் மக்கள் தொகை நம்ம நாட்டில் மட்டுமே இருக்காங்க. ஸோ எனவே மக்கள் தொகையில் முதல் நாடு அப்படின்னா 2011 ஆண்டின் கணக்கின்படி சீனா தான் முதலிடம். எவ்வளோங்க? 134 கோடியே 1 லட்சம் அல்லது 10 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். 134 கோடியே 10 லட்சமும். உலகில் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா, 121 கோடியே 8 லட்சம் என்றும் சொல்லலாம். ஆக மொத்தம் 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் 13 கோடி சைனா கிட்ட பீப்புள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? இது நான் சொல்கிறது எல்லாமே 2011 ஆண்டின் கணக்கெடுப்பு தான், எதுவுமே இப்போ ப்ரெசண்டில் கிடையாது. ஏன்னா 2021 எடுக்கலை. அப்போ 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பழைய டேட்டா தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக கேட்க போகிறாங்க, சரிங்களா? அதனால் 2026 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு புதிய
16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அப்படி எடுத்து முடித்தாங்க அப்படின்னா 2027 புதிய பாடத்திட்டத்தில் மேபி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றிய புதிய டேட்டா உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. இல்லாட்டி எல்லா டேட்டாவும் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். எதுவுமே பிசிறு தட்டாமல் எல்லாமே மாற்றிடுவாங்க. ஏன்னா எல்லாமே மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும் இல்லையா, ஒரு லாங் டேர்ம் இருக்குங்க இல்லையா. 2021 2011 எடுத்து முடிக்கப்பட்ட மக்கள் தொகை 2027 தான் புதிய டேட்டாவாக மாறப்போகுது. ஓகே, ஸோ அதனால் இருக்கக்கூடிய டேட்டா நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்தியாவுடைய நிலப்பரப்பு உலக அளவில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மக்கிட்ட வெறும் 2.4% நிலப்பரப்பு மட்டுமே இருக்குது. இது ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லப்போனால் 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு துணைக்கண்டம் தான் நம்மளுடைய இந்தியா. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் உலக மக்கள் தொகையில் நம்ம இந்தியா மட்டுமே கிட்டத்தட்ட 17.5% மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இந்த 17.5% மக்கள் தொகைனா கோடியில் 121 கோடி, மில்லியனில் 1210 மில்லியன். இது 2011 எடுக்கப்பட்ட டேட்டா. அடுத்தது, இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள 5 மாநிலங்கள் யார்? உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆந்திர பிரதேசம். அதனால் ஒருங்கிணைக்கப்பட்ட கம்பைன்டு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னா ஆந்திர பிரதேசமும் மற்றும் தெலுங்கானாவும் 2 மாநிலங்களில் ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வரும். ஸோ இப்போ பாருங்கள், உத்தரப்பிரதேசம் அப்படின்னா 199.5 மில்லியன் மக்கள் தொகையும், மகாராஷ்டிராவில் 112.3 மக்கள் தொகையும் 3 மில்லியன் மக்கள் தொகையும், பீகாரில் 103.8 மில்லியன் மக்கள் தொகையும், மேற்கு வங்காளம் 91.3 மில்லியன் மக்கள் தொகை, ஒருங்கிணைக்கப்பட்ட ஆந்திர பிரதேசம் 84.6 மில்லியன் மக்கள் தொகையும், கிட்டத்தட்ட 590க்கும் மேற்பட்ட மில்லியன் மக்கள் தொகை. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நாட்டின் பாதி மக்கள் தொகை இந்த 5 ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்காங்களாம். அப்போது ஒரு நாட்டில் half of the country peoples found in these 5 states அப்படின்னு சொல்லலாம். அப்போது நாட்டில் பாதி மக்கள் தொகை கொண்டுள்ள மிக 5 பெரிய மாநிலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இதை சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், ஒருங்கிணைக்கப்பட்ட ஆந்திர பிரதேசம் இதெல்லாமே சேர்த்து முடியும். நாட்டில் பாதிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை உள்ளார்கள். அது அப்போ, ஆனால் இப்போ இதை விட இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் இன்னும் வேகமாக இரட்டிப்பு வேகத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கும். சரிங்களா, அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, 10வது மக்கள் தொகை அதிக மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ள முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாமா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலகில் 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் எல்லா மனிதர்களையும் லைனை நிற்க வச்சோம் அப்படின்னா 6ல் ஒருத்தர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் இருப்பார். அடுத்தது 12வது பாயிண்ட் பாருங்க, உலகில் 6 நாடுகளின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகைக்கு இணையாக உள்ளது. அந்த 6 நாடுகள் பட்டியல் யாருன்னா அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்காளதேசம் மற்றும் ஜப்பான். இது எல்லாம் ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னா 1214.3 மில்லியன் மக்கள் தொகை வருகின்றது. இந்த மக்கள் தொகையானது யாருக்கு இணையாக உள்ளது என்றால் இந்தியா 1210.02 மில்லியன் மக்கள் தொகைக்கு இணையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த 6 நாடுகள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகை தான் நம்மளுடைய ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இணையாக இருக்குது என்றால் அப்போ எந்த அளவுக்கு அதீத வளர்ச்சி மற்றும் அசுர வளர்ச்சி அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட், மக்கள் தொகை பரவல். இந்த மக்கள் தொகை பரவல் அப்படின்னா இந்தியாவில் மக்கள் தொகை டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது, சீரற்று காணப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 ரீசன் தான். ஒன்று, மக்கள் தொகை பரவல் அதிகம் உள்ள பகுதிகள், மக்கள் தொகை பரவல் குறைவான பகுதிகள். அது என்ன ரீசன்னா, நல்ல ஒரு செழிப்பான பகுதி, நீர்ப்பாசன வசதி உள்ள பகுதி, தொழில் வளர்ச்சி உள்ள பகுதிகளில் மக்கள் எப்படி இருப்பாங்க, அங்கே ரொம்ப செறிவாக ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. அதுவே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வறண்ட பகுதி, ஒரு தொலைதூர பகுதி, காடுகள் நிறைந்த மலைப்பகுதிகள்லாம் எப்படி இருப்பாங்க, மக்கள் ரொம்ப இடைவெளி விட்டு தூரமாக இருப்பாங்க, தூரமாக வசிப்பாங்க. அப்போது என்ன ரீசனுக்காக மக்கள் தொகை பரவல் இந்தியாவில் சீரற்று காணப்படுகிறது என்றால் சிம்பிள் ரீசன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வேளாண்மை, நீர்ப்பாசன வசதி, தொழில் வளம், அடிப்படை வசதிகள் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அங்கே அதிகமாகவும், வறண்ட பகுதி, தொலைதூர பகுதிகள், காடுகள், மலைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறைவான பகுதிகளில் மக்கள் தொகை பரவல்கள் சற்று குறைவாகவும் இருக்கும். இதுதான் விஷயம். அப்போது அடிப்படை வசதிகள் எங்கேயோ மக்கள் தொகை அதிகம், அடிப்படை வசதிகள் குறைவுனா மக்கள் தொகை குறைவு. தட்ஸ் ஆல். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், இப்போ மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய சில காரணிகள் அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. அப்படி கேட்டாங்கன்னா பாருங்கள், என்னென்ன காரணிகள்? மண், நிலப்பரப்பு, கால்நிலை, நீர்ப்பரப்பு, கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து, நகரமயமாதல், இது எல்லாமே மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய காரணி. அதனால் பரவலை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னா இந்த 8 விஷயத்தில் ஏதாவது 1 2 இல்லை அப்படின்னா அந்த மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகாது, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்.
அல்லது எதுவுமே இல்லாத ஊரில் திடீர்னு இது எல்லாமே அவைலபிலிட்டி கிடைக்குது அப்படின்னா திடீர்னு மக்கள் இங்கெல்லாம் வந்துருவாங்க, எல்லாரும் வெளியிருந்து உள்ளே வந்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது 14வது பாயிண்ட், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்பது உத்தரப்பிரதேசம், கிட்டத்தட்ட 199.5 மில்லியன் மக்கள் தொகையும். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம், அதாவது 0.61 மில்லியன் தான், முழுமையாக 1 மில்லியன் கூட இல்லை. அடுத்தது யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் அந்த அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ள ஒரு இடம் பார்த்தீங்கன்னா புதுதில்லி, கிட்டத்தட்ட 11,320 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அதுவே யூனியன் பிரதேசத்திலேயே குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ள ஒரு இடம்னா அது அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கிட்டத்தட்ட வெறும் 46 நபர்கள் மட்டும்தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அப்போ பார்த்துக்கோங்களேன், அதிக மக்கள் தொகை யாரு, குறைந்த மக்கள் தொகை யாரு? யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் அதிக மக்கள் அடர்த்தி யாரு, அதே யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் குறைவான மக்கள் அடர்த்தி யாரு? அடுத்தது அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் அப்படின்னா பீகார். நல்லா பார்த்துக்கோங்க, பீகார் பொறுத்த வரைக்கும் அதுலங்க அதிக மக்கள் அடர்த்தி அப்படின்னா 1106 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ள மாநிலம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், வெறும் 17 பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 7,21,00,000. அது இந்தியாவில் மக்கள் தொகையில் தமிழ்நாடு 7ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இப்போ பாருங்க, இதுவே குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலத்தில் யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் அந்தமான் நிக்கோபார் சொல்லலாம், வெறும் 46 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இதை பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது போன்ற மக்கள் தொகை சம்பந்தப்பட்ட வீடியோ அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.